அனைவருக்கும் வணக்கம். டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை இன்றைக்கி சுமத்தி இருக்கிறாரு. அதாவது கொடநாடு கொலை வழக்கு சம்மந்தமாக சொல்லியிருக்காரு. அங்கே ஒரு ஃபைல் இருந்ததாகவும் அதை தேடி போகும்போது தான் அந்த கொலையெல்லாம் நடந்ததாகவும் அதை சொல்லியிருக்காரு. அதுக்கு எடப்பாடியார் மேலே தான் சொன்ன மாதிரி எடப்பாடியாரை பதவி விட்டு இறக்காமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஃபைல் போயஸ்கானில் தான் இருந்தது. அது ஒரு பச்சை கலர் கவரில் வச்சுருந்தாங்க. அது எனக்கும் டாக்டர் வெங்கடேஷுக்கும் தெரியும் அப்படின்னு டிடிவி சொல்லியிருப்பார். அதை தெரியாமல் போய் அதை தேடுறதுக்கு போய் தான் கொடநாடு எஸ்டேட்டில் கொலை நடந்ததாகவும் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அதை பற்றி பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி ஆளுங்கிற பட்டனை அனுப்பிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, அங்கே அப்பம் குதிருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி டிடிவி சொல்லிகிட்டு இருக்கிறாப்புல. அப்போ இத்தனை வருஷமாக தெரிஞ்சிருந்து நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா, டிடிவி எதுவுமே பேசாமல் அந்த சசிகலா குடும்பம் அப்படியே அமைதியாக இருக்கிற என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதோ உடந்தையாக இருந்திருக்கிறீங்க, உங்களை பற்றினது ஏதோ இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அந்த ஃபைலை தேடி யார் போனான்? பொதுவாக அந்த ஃபைலை தேடி போனாங்க, அதனால தான் கொலை நடந்தது. அது ஒரு பச்சை கலர் ஃபைலு. அதில் மந்திரிகளுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருந்தது. நான் அதை வெளியிடாமல் வச்சுருக்கிறேன். எனக்கும் வெங்கடேஷுக்கும் தான் அந்த ஃபைல் தெரியும் சொல்கிறாருன்னா, அது எவ்வளோ நினச்சி பாருங்கள். இது எவ்வளோ கிரிமினல் குற்றவாளியாக இருக்கணும்னு நினச்சி பாருங்கள். இவ்வளோ தூரம் 4-5 ஆண்டுகளாக அந்த விசாரணை இந்த விசாரணை அந்த கோர்ட்டில் விசாரணைன்னு டிஎம்கேனாலேயும் ஒன்றும் செய்ய முடியல. அது என்ன நடக்குதுன்னு என்னன்னு தெரியுதோ தெரியாத மாதிரி இருக்கிறாங்களோ அதுவும் வேறு. ஆனால் நீ குற்றவாளின்னா எடப்பாடி பழி வாங்கணும்னா நீ வெளியிடணுமில்ல, அது செய்தி வெளியிடணும்ல. பாருங்கள் அந்த ஃபைலு இப்படி இருக்குது, இதை தேடி தான் போனாங்கன்னா ஏதாவது நீ சொல்லணுமில்ல. முதல்ல போயஸ்காரன் விட்டு உங்களை வெளியேற்றிட்டாங்க. வெங்கடேசன் சரி, எல்லாமே சரி, வெளியேற்றினார ஜெயலலிதா முதல்ல வெளியேற்றிட்டாங்க டிடிவி எல்லாத்தையும். இப்போ அந்த ஃபைல் அங்கே அவங்க இறந்ததுக்கப்புறம் இப்போ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறீங்கன்னா நீங்களும் ஒரு திருட்டு குற்றவாளி மாதிரி தானே. அங்கே போய் திருடி இருக்கிறீங்க அப்படிங்க தானே அர்த்தம். இப்போ நீங்கள் எடப்பாடியார் மேலே குற்றம் சொல்கிறீங்கன்னா அதை சொல்லணும். இது எடப்பாடியார் தான் செஞ்சார், இப்படி பண்ணியிருக்காரு பாருங்கள், இந்த ஃபைல் தான் இதனால தான் கொலை நடந்தது அவங்க கூட இருக்கிற இன்னும் ஆதாரங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் சொல்லணும். அதையெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எடப்பாடியை பழி வாங்காமல் விட மாட்டேன், நான் அந்த பதவியிலிருந்து இறக்காமல் ஓய மாட்டேன் அப்படிங்கிறதும். அப்புறம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் கூட்டணி போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு. அப்போ தாவேகாவோட கூட்டணி நீங்கள் சேர்றீங்களா அப்படின்னா அதை பற்றிலாம் எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஆனால் எங்களோட பல கட்சிகள் பேசி வராங்க கூட்டணின்னு. பல கட்சின்னா எந்த கட்சி? விடுதலை சிறுத்தையா, பாட்டாளி மக்கள் கட்சியா, இல்லைன்னா பேர் தெரியாமல் அந்த ஊரில் லெட்டர் போட வச்சு உட்காந்துருப்பாங்களா அந்த கட்சியா? அதெல்லாம் கட்சியா? இருக்கிற கட்சியே ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர் 3 களத்தில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதில் எந்த கட்சி உங்களுக்கு கூட்டணி பேச வந்துட்டாங்க? ஒன்றா ஏடிஎம்கே ஜென்மத்துக்கு உங்களோட பேசாது, டிஎம்கே பேசியிருக்கணும். ஏன்னா இப்போ பன்னீர்செல்வம் ஒரு பையன் எல்லாம் ஒரு கூட்டாளி எல்லாருமே அங்கே போய் கேங்கில் சேர்றதான் முடிவு. இப்போ தான் பாண்டியன், பிஹெச் பாண்டியன் ஒருத்தர் போய் அவரோட பையன் போய் சேர்ந்துருக்கிறாரு. அண்ணன் ஓபிஎஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்திருக்கிற திமுகவுக்குங்கிறாரு. அப்போ ஓபிஎஸ் அங்கே போகிறாருன்னு அர்த்தம். அப்போ அதோடு சேர்த்து நீங்களும் அங்கே போகிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்படி போயிட்டு போங்க. அப்படி போகிறத விட்டு அப்போ அதனால தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அங்கே போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டா எங்களுக்கும் நாங்கள் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. மற்றதெல்லாம் ஒரு கட்சியில் ஏடிஎம்கேவும் கட்சி இல்லை, நாம் தமிழருக்கும் போட்டி கிடையாது. டிஎம்கே எங்கள் கூட்டணி, அதாவது அமமுக, ஓபிஎஸ் அந்த குரூப்பு இதெல்லாம் போய் டிஎம்கேல சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கும் தாவேக்காக தான் போட்டியா. அதனால தான் அவங்க தாவேக்கா கூடலாம் எதுவும் பேசலையா, தவக்கலை கட்சியோட அந்த தற்கொலை கட்சியோட பேசலையா எப்படின்னு டிடிவி உடனே எடப்பாடியார் மேலே இப்படி ஒரு பழி சுமத்திடுறார். அதில் இருக்கிற கட்சியில் அதனால தான் எடப்பாடியார் யாரையும் மதிக்கலையா, அதனால தான் அந்த கட்சி விட்டு எல்லோரும் வெளியேறுறாங்களாம். வெளியேறினவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றா உங்களோட சேர்ந்துருக்கணும், இல்லை கட்சி ஆரம்பிச்சிருக்கணும், இல்லை கட்சியை எதிர்த்து போட்டுருக்கணும். டிஎம்கேக்கு போகிறது தான் உங்களோட வெளியேற்றமா? அதுதான் அதிமுகவுக்கு நீங்கள் செய்கிற நன்மையா? ஜெயலலிதா இருந்தால் இந்த மாதிரி நடந்துருமா? செங்கோட்டையன் இப்படி எல்லாம் டிஎம்கே பக்கம் சாயிற மாதிரி ஏதாவது பேச்சு வந்துருமா? அப்படியே செங்கோட்டையன் உருட்டிகிட்டு இருக்காரு. அதை செங்கோட்டையன் எப்படியும் தலைமையை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இருக்கிறார். அதுக்கு நீங்கள் பின்னணியில் பக்கவாத வாசிக்கிறது தெரியும். பிஜேபி வச்சு எடப்பாடியாரை நீக்கிட்டு செங்கோட்டையனை கொண்டாடணும், அப்புறம் நம்மெல்லாம் போய் கட்சியில் சேர்ந்துக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் எடப்பாடியாரை தூக்க முடியாதுன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா எடப்பாடியும் சாதாரணமான ஆள் இல்லை, அவருக்கும் அரசியல் தெரியும். அவரும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அரசியலில் இருந்திருக்கிறார்.
அவர் ஒன்றும் சாதாரணமான இல்லை, போட்டியிட்டதுலேருந்து இது வரைக்கும் தோற்றதே இல்லை, அவர் ஜெயிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஒரு மிக திறமையான அரசியல்வாதி தான். எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி வர்றாருன்னா அவர் என்ன சாதாரண அரசியல்வாதியா? அவருக்கும் உங்கள் அரசியலில் தெரியுமில்ல நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு தெரியுமில்ல. அவரோட இன்னமும் வலுவான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் மாற்றம் கிடையாது. ஒருத்தர் 2 பேர் நீங்கள் வெளியேறிக்கிறீங்கன்னா, நீங்கள் வெளியேறுகிறது ஓபிஎஸோட அரசியல் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அவருக்குள்ள நீ வாழ்க்கையே கிடையாது. அதே மாதிரி செங்கோட்டையன் எப்போ கட்சி விட்டு வெளியே போனாரோ அப்போவே அவரு 0 ஆகிட்டார். நான் இது போன காணொலியை சொன்னேன். டிடிவி ஆரம்பத்திலேயே அவுட்டு. நீங்கள் 3 பேரும் போன்றதுனால ஒன்றும் அங்கே நடந்துராது. வேறு ஏதாவது கிரிமினல் மைண்டில் இவருக்கு செக் வச்சு இவரை செயலுக்கு கொண்டு போவோ இல்லை வேறு ஏதாவது பண்ணி கட்சியை கைப்பற்றி நீங்கள் உள்ளே வந்தால் தான் நீங்கள் அரசியலுக்கு, அதுவும் நீங்கள் தலைமை பதவிக்கு வர முடியாது. செங்கோட்டையனை கீது கொண்டாந்தா தான், இல்லை வேறு யாராவது வந்தது தான். இதெல்லாம் நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் முதல் கிரிமினல் குற்றவாளியாக பார்த்தா டிடிவி தான் சேர்த்து வர மாட்டேருக்குது. எனக்கு தெரியும் அந்த ஃபைல் எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி மூடி மறைக்கிறீங்கன்னா அப்போ குற்றவாளிக்கு நீங்கள் தான் தொட போகிறீங்க. அதுதான் உண்மை. அப்போ உங்களை தான் கைது செய்யணும். முதல்ல கைது செய்து விசாரிக்கணும், யாரெல்லாம் அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் காவல்துறை செய்யுமா? இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் யார் என்ன குற்றவாளிங்கிறது. வேறு வழி இல்லை. இது தீர்ப்பும் கிடைக்காது. மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குன்னு சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளி சந்திக்கலாம்.